ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம மனம் அப்படிங்கிற வகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த மனம் அப்படிங்கிறது ஆத்மாவின் ஒரு அதிசய சக்தி அப்படிங்கிறத நம்முடைய சனாதன தர்மத்துல வர்ற சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப இந்த மனம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எப்படிப்பட்டது அப்படிங்கிற விவரங்கள் தெரியாது. மனதினுடைய இருப்பு, அதனுடைய செயல்பாடுகள் கூட படிச்சவங்களுக்கும் கூட புரியறதில்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, மனம் செயல்படுகின்ற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது படிச்சுட்டா மட்டும் புரிஞ்சிட முடியுமான்னா, அப்படி புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா, மனம் அப்படிங்கிற ஒரு மகத்தான விஷயம் எப்படின்னா, அது உணர்கின்றவர்கள் தான் அத பத்தி முழுமையா புரிஞ்சுக்க முடியும். அது எண்ணங்களால் எழுந்த எழுச்சியா இருந்தாலும் கூட, அந்த எழுச்சியின் அடிப்படையில அந்த மனம் நம்முடைய அனுபவத்துக்கு நிகழ்வுல வரும்போது, அது அந்த தூய அறிவோட கனெக்ட் ஆகி நடைமுறையில இருந்தது அப்படின்னா, அது சில அசாத்திய சக்தி பெற்றதா இங்க நடைமுறையில இருக்கும். அதுவே அது தன்னுடைய போக்குல, மனம் போன போக்குல போயிட்டு இருந்தது அப்படின்னா, அது தடம் மாறி போவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில மனம் அப்படிங்கிற விஷயம் நெறைய பேருக்கு தெரியறதில்ல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்ம மனதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னா, அது நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கின்ற சாஸ்திரங்கள் காட்டுகின்ற வழியில வரும்போது மட்டும்தான் மனதை புரிஞ்சுக்கவே முடியும். அதுக்கு தான் நம்முடைய சாஸ்திரங்கள் தியான முறைகளையும், சுய பரிசோதனை முறைகளையும், சாஸ்திரங்களையும் குடுத்திருக்கு. ஏன்னா, மனசு ஒரு சூட்சுமமா இருக்கு இல்லையா? அந்த சூட்சுமமான விஷயத்த ஸ்தூலமாகிய இந்த பருவுடலை கொண்டு நாம் பயன்படுத்தும்போது, அது எப்படிப்பட்ட பயன்பாட்டுல நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறத பகவத்கீதை அழகா சொல்லும். பகவத்கீதையும் மனதை பத்தி பேசும். மனதினுடைய உயர் பரிமாண அனுபவங்கள நம்முடைய அறிஞர் பெருமக்கள் சொன்ன அளவுக்கு வேற எந்த மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிறவங்களும் சொல்ல கிடையாது. சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்முடைய பிரகிருதி இருக்கு இல்லையா? பிரகிருதினா இந்த பிரபஞ்சம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் தான் நம்ம பிரகிருதின்னு சொல்றோம். அந்த பிரகிருதியில அஷ்ட பிரகிருதிகளுடைய சேர்க்கை தான் மைண்ட். மைண்ட் அப்படின்னா, மனசு அப்படின்னா, ஒரு 8 விஷயங்கள உள்ளடக்கி இருக்கு. அந்த 8 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பகவத்கீதை சொல்லும். பகவத்கீதையினுடைய அந்த ஸ்லோகம் 7வது அத்தியாயத்துல 4வது பகுதியில வருது. அது என்னன்னு பார்த்துட்டு போலாம். பூமி ஆப்போ அனலோ வாயுஹு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரக்ருதிரஷ்டதா. இது பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்தினுடைய 4வது ஸ்லோகம். இது என்ன சொல்லுதுன்னா, பூமி ஆப்போ அனலோ வாயு. அப்ப என்ன அது? பூமினா என்ன? நிலம். ஆப்போ அப்படின்னா நீர். அனல் அப்படின்னா நெருப்பு. வாயுன்னா காற்று. அப்ப இது மாதிரி பஞ்சபூதங்கள், பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற இந்த பஞ்சபூதங்களும் சேரணும். அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், இந்த 3ம் இருக்கிறது தான் இங்க இயற்கையினுடைய பிரகிருதியினுடைய ஆற்றல். அது 8 மடங்கு பிரிவுகளாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைய பகவத்கீதை சொல்ற மாதிரி வேறு மேற்கத்திய நாடுகளும் இதை பற்றி ஆராய்ந்து சொல்ல முடியாது. மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு மைண்ட் எப்படின்னா, மூளை அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க நின்னுக்குவாங்க. அவங்களுக்கு இந்த சூட்சும விஷயங்களை புரிந்து கொள்ற அளவுக்கு சக்தி கிடையாது. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மைண்ட் அப்படின்னா ஒரு மூளையினுடைய இதுதான், மூளை தான் இப்படி செயல்பட்டுட்டு இருக்கு அப்படி இப்படின்ட்டு மூளையை வச்சே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க நம்முடைய ஞானிகளும், மகரிஷிகளும், பண்டைய முனிவர்களும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல நூல்கள்ல, நம்முடைய உபநிஷதங்கள்ல, வேத சாஸ்திரங்கள்ல, பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் போன்ற நூல்கள்ல
மனதை பத்தி புட்டு புட்டு வச்சுட்டாங்க. ஏன் அப்படி மனதை பத்தி அவங்க பேசுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனம்ங்கிறது ஆத்மாவின் சக்தி. இது ஆத்மாவிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தி. அப்ப இந்த சக்திய நமக்கு புரிஞ்சுக்கும் போது மட்டும் தான் ஆத்மாவ புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மைண்ட நீங்க கரெக்ட்டா டியூன் பண்ண தெரியல அப்படின்னா, நீங்க உங்கள யாருன்னு தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப ஆத்மான்னா என்னங்க அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஏதோ சினிமாவுல காட்டுற மாரி வெள்ளையா ஒரு உருவம் வரும். அதுல வால் மாரி நீண்டுட்டு இருக்கும். காலெல்லாம் இருக்காது. அதுதான் ஆத்மா. அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுக்க கூடாது. ஆத்மா அப்படின்னா, அது ஒரு தூய அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம மாத்தி அத திருத்தி குடுத்தோம். ஏன்னா நெறைய பேரு ஆத்மா அப்படின்னா, இந்த சினிமாவுல காட்டுறதையும், YouTubeலயே பார்க்கிறதையும் வச்சுக்கிட்டு, ஏதோ வெள்ளையா வரும், வால் நீண்டுகிட்டு இருக்கும். அதுதான் ஆத்மா அப்படிங்கிற கற்பனையிலேயே வாழ்க்கைய ஓட்டக்கூடாது. இங்க ஆத்மா அப்படின்னா, அது இறைவன், அது தூய அறிவு, பரமன் அப்படின்ட்டு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுறத சரியா படிச்சிருந்தா புரிஞ்சுக்கலாம். இப்படி எவனோ சொல்றத கேட்டிருந்தா, அந்த வெள்ளை உருவத்துல பேய் மாரி வர்றது தான் ஆத்மா அப்படின்னு ஒரு தவறான புரிதல்ல வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். அப்படி ஓட்டுறவங்களுக்கு தான் இந்த பயமெல்லாம் வரும். ஏன்னா வெள்ளையா பேய் மாரி இருக்குன்னா, அப்புறம் அது ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா எனக்குள்ள பூந்துருச்சு. அப்புறம் இந்த ஆத்மா இப்படி, அந்த ஆத்மா அப்படின்ட்டு எது எதோ போட்டு வளரிக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டுறவங்க தான் அதிகப்படியான மக்கள். ஏன்னா, அவங்களுக்கு உண்மை நிலை புரியுறதில்ல இல்லையா? இது மாரி சாஸ்திரங்கள படிக்கிறதில்ல. ஞான விஷயங்களுக்குள்ள தெரிஞ்சுக்க விருப்பப்படுறதில்ல. அப்புறம் ஆல்ரெடி தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. சில விஷயங்கள அவங்களே என்ன பண்றாங்கன்னா, இது இப்படித்தான் இருக்கும். இத போய் நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? அப்படின்ட்டு ஒரு கற்பனா சக்தி வச்சுக்கிட்டு, அப்படியே கடந்து போறாங்க. அதுதான் அவங்களுடைய அறியாமை, அஞ்ஞானம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லும். ஏன்னா, ஒரு விஷயத்த நாம சும்மா மேலோட்டமா பார்த்து கண்டுபிடிச்சிட முடியுமா? இப்ப நம்ம தான் சொல்றோம். சாலையில போயிட்டு இருக்கும்போது கானல் நீர் காட்சிப்படுது. இப்ப அந்த கானல் நீர் காட்சிப்படுதுங்கிறத நீங்க ஆராய்ந்து பார்க்காம அப்படியே கடந்து போனீங்கன்னா, அது நீரா தான் நீங்க நெனச்சுக்கிட்டே போவீங்க. அது ஏதோ தண்ணி ஓடிட்டு இருக்குப்பா அப்படின்ட்டு கடந்து நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனா, அது உண்மையிலேயே தண்ணி தான் ஓடுதா அப்படின்னு நீங்க அந்த கானல் நீர ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அது உண்மையான நீர் கிடையாது. அது அனல் வெப்ப சலனத்தினால அப்படி ஒரு நீர் மாரி தோற்றம் உண்டு பண்ணுது இல்லையா? அப்ப அந்த தோற்றம் நம்ம கண்ண ஏமாத்துது இல்லையா? அப்ப இது மாரி புலன்கள் மூலமா ஒரு விஷயத்த பார்த்துட்டு, அது அப்படித்தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வருவது நெறைய பேருடைய அறியாமை, அஞ்ஞானம் அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்றோம். ஏன்னா நெறைய பேர் அந்த தவற செய்றாங்க. அதாவது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள சொல்ல வரும்போது, மேலோட்டமா ஒரு படத்த பார்த்துடுறாங்க. புக்கினுடைய அந்த ஹெட்டிங்க படிச்சிடுறாங்க. என்னத்த இத பெருசா மனம்னா நமக்கு தெரியாதா? இவர் மனத பத்தி என்ன பேசப் போறாரு? மனத பத்தி எத்தனையோ பேர் பேசிட்டாங்க. இவர் என்ன புதுசா சொல்லப் போறாரு? அப்படிங்கிற ஒரு ஸ்கிப் பண்ணி போற விஷயங்கள நெறைய பேர் நம்ம பார்க்கிறோம். ஆனா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லலாம். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான், நமக்கு கிட்ட இருக்கிற அந்த பகுத்தறிவு இருக்கு பார்த்தீங்களா? அத வச்சு நம்ம விசாரித்து பார்க்க முடியும். அதுதான் விவேகம்னு சொல்றோம். அதாவது விவேகம் அப்படின்னா, மனதனுடைய அடுத்த பரிமாணம். மனம் அடுத்த பரிமாணத்துக்கு போறதுக்கு பேர் என்னன்னா புத்தி. மனம், புத்தி. அப்புறம் சித்தம், அகங்காரம். அப்புறம் அது அடுத்த லெவல் போறதுக்கு தான் உள்ளம்னு பேரு. அந்த உள்ளம்ங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா தான் நீங்க உணர்வ பிடிக்க முடியும். உண்மையா இறைவன அனுபவமாக்க முடியும். நீங்க மனமே தாண்டாம அப்படியே மனதிலேயே சிக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் எப்படி அடுத்த புத்திய நீங்க விரிவுபடுத்தி, விவேகத்தினால விசாரித்து பார்த்து நன்மை, தீமைகள ஆராய முடியும்? அப்ப நம்ம ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட ஒரு எண்ணத்த அது உண்மை என்று அப்படியே நம்பிக்கொண்டு பயணம் செய்வதனால நம்ம எப்படி பகுத்தறிவு பரிமாணத்துல உயர முடியும்? நெறைய பேர் இத புரிஞ்சுக்கிறது இல்ல. அதாவது ஒரு விஷயத்த ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட விஷயங்கள, அது சரியா, தவறா அப்படிங்கிறத பகுத்து பிரித்து பார்க்க தெரியாம, அதை சரி என்று இவர்களாக ஒரு தீர்மானம் செய்துவிட்டு வாழுகின்ற வாழ்க்கையில தான் இவ்வளவு விவகாரங்கள நம்ம சந்திக்கிறோம். அப்ப நம்ம இந்த மாரி பாடத்திட்டங்களுக்குள்ள வரும்போது, இந்த மனம் எப்படிங்க? இந்த மனம் எப்படிங்க உருவாகுது? உண்மையா மனதினுடைய பரிமாணம் என்ன? மனம் எங்கிருந்து உற்பத்தி ஆயிருக்கு? அப்ப இந்த மனம்ங்கிற விஷயம் எந்த அடிப்படையில நம்மிடத்திலே பயன்பாட்டுல இருக்குது? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் தீவிரமா ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, மனம் என்பது ஆத்மாவின் அதிசய சக்தின்னு சொல்லிடுதா? அப்ப நாம இங்க எப்படி அத பாடத்திட்டத்துல உங்களுக்கு புரிய வைக்கிறோம்? இருப்பது இறைவன் மட்டும் தான். பிரம்மம் மட்டும் தான் இருக்குது. அந்த பரமாத்மா மட்டும் தான் இருக்கிறார். அப்ப அந்த பரமாத்மாவினுடைய பிரதிபிம்ப வெளிப்பாடு தான் இங்க மனசு. அந்த பிரதிபிம்ப வெளிப்பாடுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஓமானம். அதாவது ஓமானம்னா உதாரணம் குடுப்போம். எப்படி குடுத்தோம்? கண்ணாடி ஓமானம். கண்ணாடியில போய் பிரதிபிம்பிக்கும்போது இந்த பக்கம் என்ன இருக்கோ, அது அப்படியே அந்த பக்கம் காட்டும்.
இந்த பக்கம் இருக்கிற உருவத்தை அந்த பக்கம் அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுவதுதான் கண்ணாடி என்று கடந்த முறை நம்ம வந்து அதை தெளிவா ரொம்ப நேரம் பேசி கண்ணாடியை பத்தியே பேசி பேசி புரிய வச்சோம். அதை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சு கேட்கணும். என்ன கண்ணாடி பத்தி சொல்றாங்க, என்னடா கண்ணாடி பத்தியே பேசிட்டு இருக்காரு, இது ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த கண்ணாடியில நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களால எப்படி புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் தீவிரமா உங்களுக்குள்ள ஆராய்ந்து பார்த்து அதை நீங்க அப்டேட் பண்றதுல தான் அந்த சிறப்பு இருக்கு. அப்ப இங்க ஆத்மாவின் பிரதிபிம்பம் மனம் அப்படின்னா, இப்ப மனதுல பிரகாசிக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே யார் மூலமா பிரகாசிக்குது? ஆத்மாவின் மூலமா பிரகாசிக்குது. அப்ப இது புரியாம நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஏதோ நானே செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள வந்துடுறோம். அப்புறம் இது என்னுடைய திறமை அப்படிங்கிற மாதிரி ஒரு அகங்காரத்தை அடைகிறோம். அதுதான் இப்ப நம்முடைய நிலைப்பாடா இருக்கு. ஏன்னா அகங்கார மமகாரம் தான் நமக்கு வந்து ஆத்மாவை அறிவதற்கு தடையாகவும் இருக்கு. அப்ப இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மனம்ங்கிறத தீவிரமா ஆராய்ந்து பார்க்கும்போது அது எண்ணங்களின் தொகுப்பாகவே இருந்தாலும் கூட அந்த எண்ணங்களின் தொகுப்பாக இருக்கின்ற மனம் வந்து எப்படி அந்த எண்ணங்களை உண்டு பண்ணுது. அப்ப அந்த எண்ணங்களை உண்டு பண்ணுவதற்கு அதுக்கு புலன்கள் தேவைப்படுது பாத்தீங்களா? அப்ப அந்த புலன்கள் எப்படி வந்தது, அப்ப இந்த புலன்கள் எங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க கொஞ்சம் தீவிரமா ஆராய்ந்து பாருங்களேன். எல்லாமே இந்த பருவுடல் சார்ந்து இருக்குது இல்ல. பருவுடல்லாம் இந்த பௌதீக உடல், பஞ்சபூதங்கள்ல வந்த இந்த பௌதீக உடல். அப்ப இததான் பகவத்கீதை சொல்லுது. 5 பூதங்கள் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களோட மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய மற்ற 3ம் சேர்ந்தால் 8 பரிமாணங்கள்ல இங்க மனம் இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மனம் இப்படி பஞ்சபூதங்களுடைய தன்மையோட இயங்கிட்டு இந்த விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறத யார் ஒருத்தன் உணர்றானோ அவன் ஆத்மாவை உணர்வான், இல்லைன்னா அவன் ஆத்மாவை உணர முடியாது அப்படிங்கறது இங்க தெளிவுபடுத்துறதுதான் இங்க விசேஷ தன்மை. அப்ப நாம் இத மனதுக்குள்ள நல்லா உள்வாங்கி பார்க்கும்போது பஞ்சபூதங்களுடைய தன்மை இருக்கு, மனம், புத்தி, அகங்காரம் என்ற தன்மை இருக்கு. அப்ப இந்த 8 பரிமாணங்கள்ல இந்த பிரகிருதி இயங்கி கொண்டிருக்கு. பிரகிருதினா இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கு. அப்ப நாம இங்க புரிஞ்சுக்க பார்க்கும்போது இப்ப நான் இந்த பௌதீக உடம்பு எடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். நான் எப்படி இருக்கிறேன், இப்ப இந்த உடம்புல இருக்கிறேன், பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில பௌதீக உடம்புல வந்திருக்கிறேன். அப்ப இந்த உடம்பு எப்படி வந்தது? நமக்கு 3 சரீரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சனாதன தர்மத்தினுடைய சாஸ்திரங்களை படிக்கும் போது நமக்கு புரிய வைக்கும். வேற எந்த நூல்களும் இப்படி 3 சரீரங்களை சொல்லாது. ஆனா நம்முடைய சனாதன தர்மத்துல வர்ற சாஸ்திரம் மட்டும் புரிய வைக்கிறதுக்காக நம்மளை எப்படி சொல்லுதுன்னா, உனக்கு 3 உடல் இருக்குப்பா, உங்க ஒவ்வொருத்தருக்கும் 3 உடம்பு. ஒரு உடல் வந்து பாத்தீங்கன்னா பௌதீக உடம்பு என்கிற பஞ்சபூதங்களால் உண்டான ஸ்தூல உடல். இன்னொரு உடம்பு வந்து சூக்கும உடல், அதாவது கண்ணுக்கு புலனாகாத மனோ உடல். இந்த பரு உடலாகிய பௌதிக உடலும் மனோ உடலும் உண்டாக்குவதற்கான ஒரு இன்னொரு உடல் இருக்கு. அதுக்கு பேர் வந்து காரண உடல். அந்த காரண உடலுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்கு சாஸ்திரம். அதுக்கு வந்து சஞ்சித கர்மா, அத வந்து ஆனந்தமய கோஷம் அப்படின்னு எல்லாம் பேர் கொடுக்கும். சாஸ்திரம் தான் அதை இப்படி சுட்டி காட்டி அருமையா விளக்கம் கொடுக்கும். இதுக்குத்தான் நம்ம வந்து வேதாந்த சாஸ்திரங்களை படிச்சு வரணும். நம்ம இதெல்லாம் படிக்காம அப்படியே ஆங்கில எழுத்தாளர்கள் சொல்ற புத்தகங்களை படிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா மைண்ட்ல நீங்க அப்டேட் ஆக முடியாது. இன்னும் மனதுக்குள்ள போய் தீவிரமா மாட்டிக்குவீங்க. ஏன்னா மனசு வந்து விகாரங்களுக்குள்ள விருப்பப்பட்டு இருக்கதான் விரும்புமே தவிர விடுபட விரும்பாது. அது எதையாவது ஒன்றை பற்றக்கூடிய பண்பு கொண்டது மனசு. அதுக்கு உதாரணம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இப்ப யானையினுடைய தும்பிக்கை ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி மனம் வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். இப்ப யானையினுடைய தும்பிக்கையை நிறுத்தணும்னா அது கையில ஏதாவது ஒண்ணு கொடுத்துடணும், தும்பிக்கையில வந்து ஏதாவது ஒண்ணு கொடுத்துடணும். அப்ப யானை பாகன் என்ன பண்ணுவான்னா, சும்மா ஆட்டிக்கிட்டே இருக்காத, இந்த அங்குசத்தை கையில வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் அந்த அங்குசத்தையே அதை கையில கொடுத்துருவான். அதை வாங்கிட்ட உடனே அப்ப அது என்ன நினைச்சுக்கும், ஏதோ ஒரு பொறுப்பு நம்ம கையில கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த தும்பிக்கையை ஆட்டாம அப்படியே கம்முன்னு வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கும். அப்ப இது மாதிரி மனசுக்கு நீங்க ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மனசு என்ன பண்ணும், அலைப்பாயாம அமைதியா இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம மனதுக்கு என்ன மாதிரி பொறுப்புகளை கொடுக்கலாம்? தியானம் பண்ணலாமா, ஜபம் பண்ணலாமா, பூஜை பண்ணலாமா அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா பண்ணலாம். அந்த பொறுப்புகளை கொடுக்கலாம். எவ்வளவு நேரம் கொடுக்கலாம்? ஒரு குறிப்பிட்ட காலம் தானே கொடுக்க முடியும். இப்ப மனதுக்கான பொறுப்புகளை நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப மனம் தியானத்தினுடைய பொறுப்பை எடுத்துக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தியானமே எப்பயுமே பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்குமா வீட்டுல? சரி, நான் மனதுக்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துட்றேங்க, நான் இப்ப போய் தியானம் பண்ண போறேன்
அந்த பொறுப்பை மனம் எடுத்துக்கிச்சுன்னா அமைதியாயிடும். ஆகவே நான் தியானத்துக்கு போறேன்ட்டு நீங்க ரூம்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு தியானத்துல உட்காந்துக்கிறீங்க. எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? 1 மணி நேரம், 2 மணி நேரம். அப்புறம் அதுக்கு மேல உங்களால உட்கார முடியாது. கால் மரத்து போகும். அப்புறம் பசி எடுத்துக்கும். இல்லைன்னா மலஜல உணர்வு வரும். அப்ப நீங்க எழுந்திருச்சு ஆகணும். ஏன் அப்படின்னா, நீங்க பௌதீக உடல்ல இருக்கீங்க. பஞ்சபூத உடல்ல இருந்து நீங்க இயக்கத்துக்குள்ள வந்தாகணும். இயங்காம இருக்க முடியாது. அப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனதுக்கு ஒரு பணி குடுக்கணும். ஒரு பொறுப்பு குடுக்கணும். ஆனா அந்த பொறுப்பு எப்பொழுதும் மனதுக்கு பிடித்ததா இருந்துகிட்டே இருந்தா இயல்பா இருக்கும்ல. அப்போ நீங்க மனத அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு உயர்த்துறதுக்கு அத ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்ல. அதன் இஷ்டத்துக்கு அத அலைய விடக்கூடாதுல்ல. அப்ப அதுக்கு என்ன அருமையான வழி அப்படின்னா, நீங்க நிகழ்வுல வாழ்றது மட்டும் தான் அருமையான வழி. அப்ப நிகழ்வுல வாழும்போது நீங்க என்ன பண்ணணும், அப்பப்ப செய்யக்கூடிய பணிகள, காரியங்கள ஒருமித்த மனதோட அதுல ஆழ்ந்து அந்த காரியத்த அருமையா செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு தான் நான் உதாரணம் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க நிகழ்வுல பயணம் பண்றது அப்படிங்கிறது, இப்ப சாப்பிட உட்காரும்போது சாப்பாட்டுல கவனம் வைங்க. டாய்லெட் போறீங்க. மலஜல உணர்வுல மலஜல கழிக்க போறீங்க. அதுல உணர்வை வச்சு மலஜலத்த கழிங்க. ஏதேனும் ஒரு எழுத்த எழுதிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கவிதை எழுதுறீங்க, ஒரு கட்டுரை எழுதுறீங்க. அப்ப அதுல ஞாபகத்தை வச்சு அதை எழுதுங்க. அப்படி எந்த ஒரு பணி நீங்க இந்த உலகத்துல செய்யறதா இருந்தாலும், அந்த நிகழ்வுல அப்படியே நிகழ்காலத்துல பயணம் பண்றம்போது மனசு என்ன ஆகும்னா, அந்தந்த நிகழ்வுல ஒருமித்து, ஒருங்கிணைந்து அந்த நிகழ்வோடவே பயணம் பண்ணும். அதுதான் நம்ம 24x7 24x7 தியானா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா தியான முறை அப்படிங்கிறது நீங்க தனியா ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ உட்கார்ந்து நான் மனதை அமைதிப்படுத்துறேன் அப்படின்னா, அந்த நேரத்துல நீங்க என்ன செய்றீங்க உண்மையிலேயே அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்க தியானம் பண்றேன்ட்டு உட்கார்ந்து மனச அந்த இடத்துல நிறுத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க. ஆனா அந்த தியானத்துல உங்களால மனதை நிறுத்த முடியுமான்னா, கண்ண மூடி நீங்க அமைதியை நோக்கி போக நினைக்கும் போதுதான் உங்களுக்கு 1000 எண்ணங்கள் உதயமாகும். அப்ப பல கற்பனைகள் உங்கள தூண்டி விடும். அப்ப இது செய்யலாமா? அதை செய்யலாமா? அந்த வேலையை முடிச்சுட்டேன். இந்த வேலையை பெண்டிங் வச்சிருக்கிறேன். அப்ப இத கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அப்படி இப்படின்னு மனசு தியானத்துல உட்காரும்போது தான் அதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும். அப்ப தியானம் முழுமையா நடக்குமான்னா நடக்காது. ஏன்னா நீங்க அப்பவும் நிகழ்வுல இல்ல. தியானத்துல இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு, தியானத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்க வேற சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நிகழ்வுல, உங்களுக்கு எப்படி அது தியானம் கைகூடும்? அது கைகூடாது. அப்ப இது தியானம் கிடையாது. தியானம்ங்கிறது எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். அப்ப எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறது என்னன்னா, மனம் எப்பொழுதும் நிகழ்விலேயே இருக்க வேண்டும். அதுதான் தியானம். அப்ப எப்பொழுதும் நிகழ்வில் பயணம் பண்ணுவதுதான் உண்மையான தியானம். அதுதான் நம்ம 24x7 அப்படின்னு ஒரு 24x7 சிஸ்டத்துல தியானம் பண்றத சொல்லிக் கொடுத்திருக்கோம். அப்ப நீங்க அப்படி நிகழ்வுல பயணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நீங்க மனத அருமையா அறிவின் கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். எப்படின்னா, இப்ப நீங்க நிகழ்வுல பயணம் பண்ணும்போது நீங்க சாப்பிட உட்கார்ந்திருக்கிறீங்க. சாப்பாட்டுல போய் கை வச்சு அப்படியே பசைஞ்சு அப்படியே அந்த சாப்பாடு எடுத்து ருசிக்கிறீங்க. அப்ப அதுல ஒரு சுவை தெரியும். ஓ! இது கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கு. இப்ப காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த ஒரு சுவை எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு அல்லது இப்படி பிடிக்கல. அப்படிங்கிறது எல்லாமே உங்களால அந்த உணர்வு பூர்வமா அத செய்யும்போது, மனம் அதுல ஒன்றி அந்த காரியத்த செய்யும்போது, அதனுடைய சாதக பாதகங்கள உங்களால எளிமையா கண்காணிக்க முடியும். இதுக்கு பேரு தான் விழிப்புணர்வுன்னு பேரு. அதாவது விழிப்புணர்வுன்னா, மனம் எப்பொழுதும் விழித்துக்கொண்டு விவகாரத்தில் ஈடுபடுவது. அப்ப விழித்துக்கொண்டு விவகாரத்துல மனம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நானு. சாப்பாட்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேங்கிறதுனால, சாப்பாட்டுல உட்காரும்போது மட்டும் அத செய்யலாமா? அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொரு நிகழ்வும் நீங்க கவனிச்சு செய்யுங்களேன். இப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு கோபம் வந்துடுது. வீட்ல ஒரு தப்பு நடந்துருச்சு. ஒரு கண்ணாடி பாட்டிலு அல்லது கண்ணாடி பொருள் உங்களுக்கு விருப்பமான ஒரு கண்ணாடி பொருள தெரியாம வீட்ல இருக்கிற அம்மா போட்டு உடைச்சுட்டாங்க. அது உங்களுடைய ஃபேவரைட் திங்ஸா இருக்குது பொருள். அப்ப அது கீழ விழுந்து உடைஞ்ச உடனே உங்களுக்கு சடார்ன்னு கோபம் வருது. அப்ப நீங்க நிகழ்வுல இருந்தீங்கன்னா, அந்த கோபம்ங்கிறது அப்ப அந்த டைம்ல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல வரும். வெளிவரும். அது ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பொருள் கீழ விழுந்து உடைஞ்சிடுச்சு. அப்ப உடனே உங்களுக்கு கோபம் பீறிட்டு வெளிப்படுது. ஐயோ! இவ்வளவு முக்கியமான பொருள உடைச்சிட்டியேன்னு சத்தம் போட்டு அப்படி கோவப்படுறீங்க. அப்ப நிகழ்வுல இருந்து பாருங்களேன். அப்படியே அந்த கோபம் தணியும். ஏன் அப்படின்னா, நிகழ்வுல இருந்தீங்கன்னா, அந்த கோபம் எதனால வந்தது? அந்த பொருள் உடைஞ்சு போனதுனால வந்தது. ஆனா அந்த பொருள் நிரந்தரமா? அது சாஸ்வதமான, சத்தியமான பொருளா? அது தோன்றி மறையும் பொருள் அல்லவா? மனுஷனே நேத்து இருக்கிறவன் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான். அப்ப இங்க எல்லாமே மாறிக்கொண்டிருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்ப இங்க
இந்த பொருள் உடைஞ்சு போச்சுன்னா அதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. அப்ப அதனால அது இவங்க மூலமா நடக்கணும்னு ஒரு நிகழ்வு இருக்கு. அதனால அவங்க கீழ தள்ளி அத உடைச்சாங்க. அதனால அந்த கண்ணாடி பொருள் உடைஞ்சு போச்சு. ஓகே. அதனுடைய டேட் எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. அது முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு, நீங்க அத அந்த வினாடி கோபம் வந்தாலும், நீங்க நிகழ்வுல இருந்தீங்கன்னா, அந்த கோவத்தை கையாள முடியும். அதுவே நீங்க நிகழ்வுல இல்லன்னா, அந்த கோவத்த வெளிப்படுத்த முடியும். அப்ப வெளிப்படுத்துவதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, மத்தவங்கள மன உளைச்சலுக்கு உண்டுபடுத்திடுவீங்க. அப்ப அந்த கோபம் என்ன பண்ணும்னா, சடார்ன்னு ஒருத்தர திட்டிடுவீங்க. அப்ப அத திட்டுறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் என்ன வேணும்ட்டா உடைச்சேன். அந்த பக்கம் போம்போது தவறி விழுந்து தானே உடைஞ்சது. இத போய் நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க. அப்படின்னு அவங்க வேதனையா சொல்ல, இல்ல நான் எத்தன வருஷமா இத வச்சிருந்தேன் தெரியுமா? உனக்கு இதோட வேல்யூ தெரியுமா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அப்படி இப்படி நம்ம டயலாக்க விட்டுட்டு அவங்கள மன அழுத்தத்த உண்டு பண்ணும்போது, அவங்களும் மன ரீதியா பாதிக்கப்படுவது மட்டும் இல்லாம, நாமளும் மன ரீதியா பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இருவருக்குமே புரிதல் இல்லாதது தான் காரணம். அப்ப இங்க நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம இந்த மனதை கையாளும் கலைய கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க நிகழ்காலத்துல பயணம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிகழ்வுல ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம அணுக பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த கோபத்தை கூட நம்மளால கடந்து போக முடியும். அந்த கோபம் வருகின்ற அந்த வினாடியிலேயே நம்முடைய உள்ள இருக்கிற அறிவு சொல்லும். இது என்ன சத்திய பொருளா? சாஸ்வத பொருளா? இது போய் பற்று வச்சிருக்கிற. இந்த கண்ணாடி உடைஞ்சா என்ன? இது உன் கூட வரப்போதா? அப்படின்னு அது உள்ள இருந்து சொல்லும்போதே, நமக்கு அடுத்த வினாடி என்ன தோணும்? ஓகே. அது நிகழ்வுல நடக்க வேண்டிய நிகழ்வு. அத நம்ம கடந்து போகணும். அத நம்ம பெருசு பண்ண வேண்டாம். சரி அத பார்த்து கால்ல குத்திக்காம அள்ளி போடுமா? அப்படின்னு நம்ம வீட்ல சொல்ல முடியும் இல்லையா? அந்த விழுந்து உடைஞ்சது உடைஞ்சு போகுது பரவால்ல. நீ அத பார்த்து கால்ல கீல்ல குத்திக்காத. ஜாக்கிரதையா எடுத்து போடு. அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப உங்களுடைய பெருந்தன்மை தெரியும். உங்களை கண்டு அவர்களும் ஆச்சரியப்படுவார்கள் இல்லையா? எப்படி இப்படி மனிதன் வந்து இப்படி ஒரு விஷயத்த கூட கடந்து போறாரே! எளிமையா எடுத்துக்கிறாரே! இவருக்கு பிடிச்சமான ஒரு பொருள நம்ப உடைச்சிட்டோம்னு கூட மன வருத்தம் அடைய மாட்டேங்கிறாரே! அப்படின்னு உங்கள பார்க்கிறவங்க ஆச்சரியப்படுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் ஞானிகள், மகான்களுடைய வாழ்க்கை. மகான்களும், ஞானிகளும் அப்படித்தான் வாழ்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகம் எப்படிப்பட்டது? நான் யார்? இங்க நிகழ்வு எப்படி நடந்துட்டு இருக்கு? அப்படின்னு அத்தனையும் தெரியும். ஆனா இத தெரியாம நம்ம வாழ்றதுனால தான், நம்ம மனம் போன போக்குல போறதுனால தான், நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களை இதுதான் சரி என்று ஆமோதிப்பதினால் தான், இங்கு விவகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய விஷயங்களாக மாறி, பூதாகரமாக உருமாறி, நமக்கு துன்பங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப அதுக்கு தான் நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஏன்னா, இப்ப ஒருத்தன் பச்சை கண்ணாடிய போட்டுக்கிட்டு இந்த உலகத்த பார்க்குறான்னு வச்சுக்கங்களேன். எல்லாம் பச்சையா தானங்க தெரியும். அவன் போட்டிருக்கிற கண்ணாடி பச்சை கலர்ல. அப்ப அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு அவன் பார்க்கும்போது, எல்லாம் பச்சை கலரா தெரியுதுங்கிறதுனால, உலகமே பச்சை கலரா மாறிடுமா? யோசனை பண்ணி பாருங்க. அவனுக்கு பச்சை கலரா தெரியுது அப்படிங்கிறதுனால, உலகமே பச்சை கலரா இருக்குன்னு அவன் சொல்றாங்கிறதுக்காக நாம ஏத்துக்க முடியுமா? அப்படி ஏத்துக்க முடியாது. ஏன்னா, அதுதான் மனப்பான்மை. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, அவங்கவங்க ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு, இதுதான் சரி அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த அஞ்ஞானம், அந்த அகங்காரம், அந்த அறியாமை தான் அவர்களை வந்து ஆட்டி படைக்கிறது. அப்ப அந்த விஷயத்துல நாம் விழித்துக் கொள்ள வேண்டுமானால், நாம் நிகழ்காலத்தில் பயணிக்க வேண்டும். அந்தந்த வினாடியில் பயணிக்க வேண்டும். அதுதான் நிகழ்வு. அதுதான் மனம் 24x7 24x7 செய்யக்கூடிய தியானம். அதுதான் உண்மையான தியானம். வேற நீங்க தனியா போய் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து நான் தியானம் பண்றேங்க அப்படின்னு கண்ண மூடி நீங்க உட்கார்ந்து பண்ணி பாருங்களேன். உங்களால அமைதியா இருக்க முடியுதான்னு உங்களுடைய மனசாட்சிய தொட்டு கேட்டு பாருங்க. வெளிய இருக்கிறவங்க வேணா அவர் தியானம் பண்றாரு, தொந்தரவு பண்ணாதீங்க. அவர் ரூம்குள்ள இருக்காரு. அப்படின்னு வெளிய இருக்கிறவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ரூம்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க அமைதியா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு மனதுக்குள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க மட்டும் தான் உணர முடியும். மற்றவர்களுக்கு தெரியாது. அப்ப இத நம்ம புரிஞ்சுக்கிட்டா, உலகம் என்பது நம்மால் ஏற்றி வைக்கப்பட்ட நிகழ்வு. அப்ப அத நீங்க பச்சை கண்ணாடி போட்டு பச்சையா பார்க்கிற மாரி, மஞ்சக்காமால வந்தவனுக்கு மஞ்சளா தெரியிற மாரி, இந்த உலகம் நமக்கு இப்படி தெரியிறதுனால இப்படித்தான் இந்த உலகமா? அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா, நம்முடைய மனசு எப்படியோ அப்படிதான் உங்க உலகம். இப்ப உங்க உலகம் எப்படின்னா, உங்க மனம் போல உலகம் தெரியும். நீங்க எந்த மாரி விஷயங்கள ஏத்தி வச்சிருக்கீங்களோ, அந்த மாரி உலகம் உங்களுக்கு விரியும். அப்போ உங்களுடைய உலகம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிய கொடுக்குதா? துக்கத்த கொடுக்குதா? அது நீங்க முடிவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கைய உங்க கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. உன் வாழ்க்கை உன் கையில். அப்ப உங்களுடைய மனசு வந்து உங்களுக்கு இப்போ சந்தோஷத்த குடுத்துட்டு இருக்குங்க. நான் எல்லாத்துலயும் நிறைவா இருக்கிறேன். நான் திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்க மனசு அதுல திருப்தியா இருக்கு, நிறைவா இருக்குன்னு அர்த்தம்.
இல்லைங்க, நான் இப்ப எது செஞ்சாலும் ஒரு திருப்தியே இல்ல, சந்தோஷமே இல்ல. எனக்கு எத எடுத்தாலும் கோவம் வருது, டென்ஷன் ஆகுது, பயம் வருது, பிரச்சனையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, உங்க மனசு சரியில்லன்னு அர்த்தம். அப்ப இங்க மனம் தான் இந்த விவகாரத்தை இப்படி உண்டு பண்ணி அனுபவத்துக்கு உட்படுத்துதுன்னா, அதுக்கு கருவியா தான் இந்த உடலை வச்சிருக்குங்கிற அடிப்படையில தான், நம்ம இந்த 3 தேகங்கள நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, காரண தேகம் என்பது நீ ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட பல்வேறு பதிவுகளின் கர்மா. கர்மான்னா பூர்வ சம்ஸ்காரங்கள், வாசனைகள்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா பதிவுகள். அதாவது நெறைய சம்ஸ்காரங்கள, வாசனைகள நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு, அத அனுபவம் ஆக்குவதற்காக நம்ம பூமிக்கு வரோம். அதாவது மனம் வந்து தன்னுடைய பதிவுகள வெளிப்படுத்தி கொண்டு வந்து, அந்த சூட்சும சரீரமா இருக்கிற கண்ணுக்கு புலனாகாத அந்த மனம் என்ன பண்ணும்னா, தன்னுடைய மனோ உடல்ல இருந்து இந்த பஞ்சபூதங்களோட இணைஞ்சுக்கும். பஞ்சபூதங்களோட இணையும்போது பௌதீக உடல் எடுத்துக்கும். பௌதீக உடல் எடுத்துக்கிட்ட உடனே இப்ப 8 சக்திகள் மனதுக்கு கிடைச்சிடும். இந்த பிரகிருதியில 8 சக்திகள் வந்துரும். என்னென்ன 8 சக்திகள்? 5 பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம். இப்படி 8 சக்திகளோட இந்த இயக்கம் இருக்கு. இந்த பிரகிருதி இயங்கிட்டு இருக்கு. அப்ப இப்படி இயங்கிட்டு இருக்கிற இந்த பிரகிருதியினுடைய இயக்கம் வந்து தனித்துவ இயக்கமா அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பாருங்களேன். இது வந்து எந்த அறிவியல் விஞ்ஞானிகளோ அல்லது மேற்கத்திய எழுத்தாளர்களோ மேலை நாட்டு அறிஞர்களோ சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி 8 நிலைகளில் இயங்குகின்ற இந்த பிரகிருதி, இந்த பிரபஞ்சம் என்பது ஈஸ்வர மனம், காஸ்மிக் மைண்ட் ஆர் யுனிவர்சல் மைண்ட் அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க மனம் அப்படிங்கிறது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நாட் ஒன்லி இண்டிவிஜுவல் பாடி, ஒரு தனித்துவ உடல் சார்ந்து இல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சம் சார்ந்து இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சம் சார்ந்து இருக்கிறதுனால தான், இங்க இயக்கம் இருக்கிறதுனால தான் நீங்க இயங்க முடியும். அப்ப உங்களுக்குள்ள இப்ப ஒரு விஷயம் கொடுக்கப்படுது அப்படின்னா, அது தானா உங்களுக்குள்ள கொடுக்கப்படல. இன்னொருத்தர் மூலமா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நல்லா பாருங்க, எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ஆழ்ந்து கவனிக்கணும். இப்ப நீங்க சிறிய குழந்தை, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அறியா குழந்தை. அப்ப உடனே முதல்ல நம்ம என்ன பண்றோம், குழந்தைக்கு பாரு இதுதான் அம்மா, இதுதான் அப்பான்னு முதல்ல சுட்டி காட்டுற மாரி, பாரு இதுதான் பேனா, இதுதான் பென்சில்னு சுட்டி காட்டுற மாரி, ஒவ்வொன்னையும் நம்ம உங்களுக்கு வெளியிருந்து குடுக்குறோம் பாத்தீங்களா? வெளியிருந்து இப்படி நம்ம குடுக்கும்போது, நீங்க யாரோட தொடர்பு வச்சு இந்த விஷயத்த உள்ள வாங்குறீங்க? உங்களுடைய உற்றார், உறவினர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் இப்படி யாரெல்லாம் உங்கள தொடர்பு கொள்றாங்களோ, அவங்க மூலமா தான் நீங்க ஒரு விஷயத்தையே உள்ள வாங்க முடியும். இல்லன்னா உங்களுக்கு வெளி விவகாரங்கள் உள்ள வரவே வராது. தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப நீங்க வெளியிருந்து பெறுகின்ற விஷயம் என்பது, உங்களுடைய தனித்துவமான விஷயம் கிடையாது. அது ஒட்டுமொத்த பிரபஞ்ச விஷயமா இருக்கும். ஏன்னா, பேனா அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்லிக் குடுக்காம உங்களுக்கு பேனா தெரிஞ்சுக்க முடியாது. பென்சில் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக் குடுக்காம நீங்க பென்சில பற்றி புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப வெளியிருந்து கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து, இந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் உங்களுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒன் ஆஃப் த டூல் தான் அந்த உறவுகள், அந்த ஆசிரியர் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப இங்க எல்லாமே பிரபஞ்ச இயக்கத்துக்குள்ள ஒருமித்து தான் இயங்கிட்டு இருக்கு. ஒன்றாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கு. இங்க நான் எங்க தனியா இயங்குறேன். அந்த பேனாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் எனக்கு உதவி பண்ணும் பொழுது தான் நான் பேனாங்கிற விஷயத்தையே புரிஞ்சுக்கிட்டேன். பென்சில்ங்கும் போது ஒருத்தர் சொல்ல போயிட்டு தான் நான் பென்சில்னா இப்படிதான் இருக்குமாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இது மாதிரி எனக்கு வெளியிருந்து கொடுக்கப்பட்ட விஷய சுகங்கள் தான் என்னை விவகாரத்துக்கே உட்படுத்துகிறது. அப்படி விவகாரத்துக்கு உட்படுத்துகின்ற இந்த விஷய சுகங்களை நான் வெளியிலிருந்து பெறுகின்றேன் அப்படின்னா, அந்த வெளியிலிருந்து பெறுகின்ற அவைகள் எனக்கு நல்லதை செய்தா, கெட்டது செய்தா? அதனால் நல்லது நடந்ததா, கெட்டது நடந்ததா? அப்படிங்கிறத நாம் தனித்துவமான முறையில பகுத்து, பிரித்து பார்த்தால் மட்டும் தான் அந்த மனதை வந்து அடுத்த உயர் பரிமாண நிலையாகிய புத்தி சக்தியாக மாற்றி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். இல்லன்னா நீங்க மனம் போன போக்கிலேயே போகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா மைண்ட் அப்படித்தானே உங்கள அலைக்கழிக்க வைக்குது. அப்ப நீங்க இத விசாரித்து பார்க்கும்போது, இப்ப நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்ல, இது நமக்கு நன்மை செய்யுமா? தீமை செய்யுமா? இப்ப இவர் சொல்ற விஷயம் நல்லதா? கெட்டதா? அப்படிங்கிறத நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த புத்திசாலித்தனத்தை கொண்டு, அந்த மனதினுடைய அடுத்த பரிமாணமாகிய புத்தி நிலையில நீங்க விசாரணை செய்து பார்த்து, விவேகத்தினால விழித்துக் கொண்டால் மட்டும் தான், நீங்க அந்த உயர் பரிமாண அறிவை எட்ட முடியும். இல்லன்னா நீங்க மனம் போன போக்கிலேயே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு ஆனந்த அனுபவங்களுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, ஆனந்த அனுபவம் உங்களுக்குள்ள நிகழணும் அப்படின்னா, மனம் வந்து அந்த தூய அறிவு நிலைக்கு உயரும்போது மட்டும் தான் நிகழுமே தவிர, நீங்க மனதளவிலேயே வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அதுல விருப்பு, வெறுப்பு, சுக, துக்கம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல உங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறத நம்முடைய சாஸ்திரங்கள் சுட்டிக்காட்டி, அப்ப மனம் என்பது இந்த உலகை
அறிவதற்காக பௌதீக உடலை எடுத்துக்கொள்கிறது. அதாவது இந்த பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்ட உடலை எடுத்துக்கொள்கிறது. அப்படி பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்ட உடலை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கின்ற புலன்கள் வாயிலாக, புலன்கள்னா கண்கள், காதுகள், நாக்கு, மூக்கு இப்படிங்கிற 5 புலன்களை கொண்டு ஞானேந்திரிய மூலமாக ஒரு ஞானத்தை அடைகிறது. எப்படி ஞானத்தை அடைகிறது? அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். பேனா அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அத கேட்கறதுக்கு உங்ககிட்ட காது இருக்கணும். அப்புறம் அந்த பேனா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு கண் இருக்கணும். அப்ப இந்த புலன்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு உலகம் தெரியாது. அப்ப உலகம் தெரிய வேண்டுமானால் புலன்கள் தேவைப்படுகிறது. அப்ப புலன்கள் மூலமா உங்களுக்கு பேனான்னா இப்படி இருக்கும், பென்சில்னா இப்படி இருக்கும், புத்தகம்னா அப்படி இருக்கும். அப்ப இது 3 விதமான மாடல் இருக்கு. 3 விதமான வடிவத்தில் இருக்கு. அப்ப 3 விதமான வடிவமும் இது இன்னதுன்னு பகுத்து பிரிச்சு பார்க்கிற அந்த மனசு சரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்கும் போது அது புத்தியா விரியுது. அப்படி புத்தியாக விரியும் போது அதற்கு புலன்கள் தேவைப்படுது இல்லையா? மனம் தானாவே புத்தி ஆயிடுமா? மனம் எப்படிங்க புத்தியா மாறும்? மனம் அடுத்த பரிமாணத்துக்கு புத்திக்கு போகணும் அப்படின்னு அப்படியே மொட்டையா சொல்ல முடியுமா? மனம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இப்படிதாங்க அது பரிமாணம் அடையுதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டா எப்படிங்க பரிமாணம் அடையுது? அப்ப புத்திங்கிறது என்னன்னா, பௌதீக உடலின் துணை கொண்டு புலன்களின் வாயிலாக அறியப்படுகின்ற விஷய சுகங்களை விவேகத்தால் விசாரித்து பார்த்து, இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் என்று பகுத்து பிரித்து பார்க்கின்ற அந்த தன்மையில் அது புத்தி என்ற பெயரை பெறுகிறது. மனம் அந்த நிலையில புத்தி என்ற பெயரை பெறுகிறது. அப்ப அந்த புத்தி அந்த விஷயத்தின் வாயிலாக நன்மை அடைகிறதா, தீமை அடைகிறதா அப்படிங்கிறதையும் விசாரித்து பார்க்கும். இது எனக்கு நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமா? இதை நான் அனுபவம் ஆக்குவதனால் எனக்கு நன்மை வருமா, தீமை வருமா? அப்படின்னு நம்ம விவேகத்தினால விசாரித்து பார்த்து, இது எனக்கு நன்மைதான் செய்யும் என்றால் அதை நம்ம நடைமுறைப்படுத்துவதும், இல்ல இது எனக்கு தீமைதான் செய்யும் என்றால் அதை விட்டு விலகுவதும் தான் இங்கு மனித பிறவியின் மகத்துவம் என்று மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டி, அப்ப 8 நிலைகளிலே இந்த மனமானது இயங்குகிறதுங்கிறத பகவத்கீதையினுடைய சாரத்துல நமக்கு சொல்லி, இப்படி இந்த மனமானது மனம், புத்தி, ஞாபகம், சிந்தனை, எண்ணங்கள் என்ற எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு ஆகியவைகள் ஒரு மிகப்பெரிய செயல்பாட்டில் நம்மிடத்திலே அனுபவத்திலே இந்த பருவுடலை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளும் போது இந்த மனம் நம்ம இடத்துல பருவுடலை கொண்டு 5 நிலைகள்ல இயங்குதுங்க. அந்த 5 நிலைகள் என்ன அப்படின்னா, அலைப்பாய்கின்ற மனம், மந்த புத்தி உள்ள மனம், தடுமாறுகின்ற மனம், அடுத்தது ஒருமுகப்பட்ட மனம், விருத்திகளற்ற மனம் அப்படின்னு 5 விஷயங்களை மனம் கையாளுது அப்படிங்கிறத எந்த வெளிநாட்டு அறிஞர்களும் சொல்லல. நம்முடைய பண்டைய ரிஷியான பதஞ்சலி யோக சூத்திரத்துல பதஞ்சலி முனிவர் சொல்றார். பதஞ்சலி முனிவர் தான் மைண்ட பத்தி பேசும்போது, இங்க மனம் 5 பரிமாணங்கள்ல இயக்கத்தில் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, அலைப்பாய்கின்ற மனசு, மந்த புத்தி உள்ள மனசு, தடுமாறுகின்ற மனசு, ஒருமுகப்பட்ட மனசு, விருத்திகளற்ற மனசு. அதாவது விருத்தின்னா இப்போ உங்களுக்கு வெளி விவகாரங்களை ஏற்றிக்கிட்டு அதிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசுக்கு விருத்திகள் உள்ள மனசு. ஒருமுகப்பட்ட மனசுன்னா நிகழ்வுல பயணம் பண்ற மனசு. அதாவது இப்போ நான் உங்ககிட்ட சொல்றது என்ன தெரியுமா? அந்த ஒருமுகப்பட்ட மனசுக்கு வாங்கன்னு சொல்றேன். மனம் 5 நிலைகள்ல நம்ம கிட்ட அனுபவத்துல வருது. நீங்க அலைப்பாயும் மனதில் இருக்கிறீங்களா, இல்ல மந்த புத்தி இல்ல மனதில் இருக்கிறீங்களா, இல்ல தடுமாறுகின்ற மனதில் இருக்கீங்களா, அல்லது விருத்திகள் இல்லாம இருக்கீங்களா, ஒருமுகப்பட்ட மனதில் இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தா, இப்ப முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஒருமுகப்பட்ட மனதுக்கு வரணும். அலைப்பாயும் மனதையும் விட்டுறணும், மந்த புத்தி மனதையும் விட்டுறணும், தடுமாறுகின்ற மனதையும் விட்டுறணும், ஒருமுகப்பட்ட மனதுக்கு முதல்ல வரணும். அப்ப ஒருமுகப்பட்ட மனதுக்கு நான் எப்படிங்க வரணும்? தியானம் பண்ணட்டுமா? ஆமா, தியானம் பண்ணணும். எப்படி? 24x7 தியானம். நீங்க நினைக்கிற மாதிரி தியானம் பண்றதுன்ட்டு எங்கேயோ போய் தனியா உட்காந்து 1/2 மணி நேரம் பண்றதும், அப்புறம் எழுந்து மீதி 23 மணி நேரம் விவகாரத்துல சண்டை சச்சரவுல ஈடுபடுறதும் தியானம் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் தியானம் பண்றேன்ட்டு 1/2 மணி நேரம் அமைதியா வாழ்ந்துட்டு, அப்படியே அதுவும் 1/2 மணி நேரம் அங்க அமைதியா இருக்கிறாங்கன்னா இல்ல, அப்படியே நான் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி ஒருமுகப்படுத்த ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள், அவ்வளவுதான். அப்புறம் அந்த முயற்சியை மேற்கொண்டு விட்டு நான் தியானம் பண்ணிட்டேன், இப்ப மனசு எனக்கு சைலன்ஸ்க்கு வந்துருச்சு, கொஞ்சம் அமைதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். சிலர் கொஞ்சம் டெய்லி பிராக்டிஸ் பண்ணி அந்த 1/2 மணி நேரம் தூங்கி எழுந்துட்டு வரலாம், 1 மணி நேரம் தூங்கி எழுந்துட்டு வரலாம்.
ஆனா அந்த 1 மணி நேரம் தூங்கி எழுந்துட்டு வந்தவங்க என்ன சொல்லலாம்னா, நான் நல்லா அமைதியான நிலைக்கு போயிட்டு வந்தேன். அருமையா இருந்தேன்னு சொல்லிக்கலாம். ஆனா சரிங்க, ஓகே. நீங்க நல்லாவே அமைதியா தியானத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க. 1 ஹவர் அருமையான தியானத்துல இருந்தீங்க. மீதி 23 மணி நேரம் என்னங்க பண்றீங்க? ஏகப்பட்ட விவகாரத்துல சண்டை சச்சரவுல இருக்கிறேங்க. அவங்க ஏதாவது சொன்னா எனக்கு கோவம் வந்துருதுங்க. இவங்க ஏதாவது சொன்னா டென்ஷன் ஆயிடுறேங்க. அப்புறம் இப்படி பிரச்சனை, அப்படி பிரச்சனைங்க. ஆனா என்னமோ டெய்லி காலையில தியானம் பண்றேங்க. அப்ப இதுவல்ல வாழ்க்கை. அதாவது தியானம் பண்றேன் அப்படின்னா, 24x7 எப்பொழுதும் நான் தியானம் பண்ணணும் அப்படின்னா, நிகழ்வில் பயணம் பண்ணா மட்டும் தான் நீங்க 24x7 தியானம் பண்றதுக்கு அடையாளம். அப்ப நிகழ்வில் பயணம் பண்ணும்போது, நிகழ்காலத்தை நீங்க கையாளும்போது, நீங்க விழிப்பு நிலையில் இருப்பதற்கு அடையாளம். அப்ப விழிப்பு நிலையில நீங்க இருந்து கொண்டு விவகாரம் பண்ணும்போது, அந்த செயல் விளைவுகள் உங்களுக்கு சங்கடங்களை உண்டு பண்ணாது. பிரச்சனைகளை பெருசாக்காது. அத கடந்து போக முடியும் உங்களால. அப்ப அதுல எது தேவை, எது தேவையில்லன்ட்டு தீர்மானிக்க முடியும். அது உங்க விவேகத்தினால விழித்துக் கொண்ட விழிப்புணர்வுனால் சாத்தியம். அப்ப அப்படிப்பட்ட சாத்தியக்கூறு இங்க மனம் வந்து ஒருமுகப்பட்ட தன்மையில நிகழ்வுல பயணம் பண்ணும்போது நடக்கும் அப்படிங்கறத இங்க மகான்கள் சுட்டிக்காட்டும்போது, அப்ப அந்த நிகழ்வுல நீங்க பயணம் பண்ணி பழகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருமுகப்பாட்டுல இந்த 24x7 அப்படிங்கிற நிலையில நீங்க எத செஞ்சாலும் அப்படியே நிகழ்விலேயே பயணம் பண்றீங்க. சாப்பிடும்போது சாப்பாட்டுல கவனம் வைக்கிறீங்க. படிக்கும்போது படிப்ப மட்டும் சிந்தனை பண்றீங்க. சமைக்கும்போது சமையல மட்டும் கவனிக்கிறீங்க. அப்படி ஒவ்வொன்னும் காரியங்கள நீங்க நிகழ்வுல பயணம் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த மனம் அந்த ஒருமுகத்தன்மையில அந்த காரியத்த செய்ய, செய்ய, செய்ய அந்த நிகழ்வுல நடக்கிற விழிப்புணர்வு நிகழ்வு உங்களுக்கு அருமையா அவுட்புட்ட குடுக்கும். அதே சமயம் நீங்க நிகழ்விலேயே இருக்கிறதுனால, நீங்க எப்பயும் இருப்புலயே இருக்கிறீங்க. அந்த அறிவினுடைய இருப்புலயே இருந்துட்டு இருப்பீங்க. மனம் வந்து அந்த தூய அறிவோட டச்லயே இருந்துகிட்டே இருக்கா? அப்ப என்ன நடக்கும்? உங்ககிட்ட இருந்து அப்பதான் கான்ஷியஸ்னஸ் வெளிப்பட ஆரம்பிக்கும். மனசு வந்து அந்த ஒருமுகத்தன்மைக்குள்ள ஒன்றி, 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 இங்க எல்லாமே நிகழ்வுல நடக்குது. இப்ப என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில நான் இத நிகழ்த்துறேன். அப்ப நான் இந்த நிகழ்வை இப்படி கொண்டு போலாம். இந்த நிகழ்வை அப்படி கொண்டு போலாம். அப்படிங்கிற அந்த உயர் பரிமாண அறிவு நிலையில நாம அந்த விவகாரங்களுக்குள்ள போக, போக, போகவே நம்முடைய ஒர்க் வந்து அப்படியே மாற்றம் அடையும். அதாவது நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் மாறுதலுக்கு உட்படும். அப்ப எத செய்யணும், எத செய்யக்கூடாது அப்படிங்கிறத உள்ளிருந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு சுட்டிக்காட்டும். அப்ப நம்ம அணுகுமுறைகள் மாறும். நம்முடைய செயல்பாடுகள் மாறும். செயல் விளைவுகள் மாறும். அப்ப இப்படி நீங்க செய்யும்போது இந்த செயல் விளைவுகளுடைய பலாபலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது. ஏன் அப்படின்னா, நீங்க அந்த நிகழ்விலேயே பயணம் பண்றதுனால, அந்த செயல நீங்க செய்யல. நிகழ்விலேயே இருந்து ஈஸ்வர தன்மையோட, பிரபஞ்ச மனதோட நீங்க இணைஞ்சு செய்யறதுனால, அந்த கர்த்தா, போக்தா அபிமானம் உங்ககிட்ட இல்ல. நீங்க இந்த பாடி மைண்ட ஒரு டூலா வச்சு நீங்க இந்த காரியத்த செஞ்சுகிட்டு இருக்கிறீங்க. அப்போ அது ஈஸ்வர காரியமா மாறும்போது, இப்ப தனிப்பட்ட ராமசாமிக்கோ, குப்புசாமிக்கோ அல்லது கமலாவுக்கோ, விமலாவுக்கோ கர்மா கிடையாது. ஏன்னா, இதை நான் செய்கின்றேன்ங்கிற அகங்காரம் இல்லாம அந்த ஈஸ்வர நிகழ்வுல, அந்த விழிப்பு நிலையில, அந்த நிகழ்காலத்துல செய்கின்ற செயலுக்கு கர்ம யோகம் என்று பெயர். ஏன்னா, கர்ம யோகமும், கர்மாவுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கர்மா அப்படின்னா நான் செய்கின்றேன்ங்கிற ஈகோ. கர்ம யோகம் என்றால் அது இந்த உடலையும் மனதையும் கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற புரிதல். அப்ப இங்க நான் வந்து இந்த உடலையும் மனதையும் ஒரு கருவியாக வச்சு ஈஸ்வர காரியம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அப்ப காஸ்மிக் மைண்ட் வந்து த்ரூ திஸ் மைண்ட் அண்ட் பாடியை யூஸ் பண்ணி ஒரு செயலை செய்ய வைக்குது. ஒரு ஆர்டரை கொடுக்குது. நீ இதை இப்படி செய்யி, இந்த காரியத்தை செய்யி அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த காரியத்தை இந்த உடலும் மனதும் செய்யும் போது இது நான் செய்கின்றேன்கிற தனித்துவ அபிமானம் இல்லாம அது செய்யும் போது, அது ஈஸ்வர காரியமா மாறும்போது, அது கர்ம யோகமாக மாறி நமக்கு பாவ புண்ணியங்கள் என்ற நிகழ்வுக்குள்ள நம்மளை கொண்டு போகாம நாம இந்த பிறவி பெருங்கடலை கடக்குகின்ற ஒரு ரகசியமாக அது பார்க்கப்படுது அப்படிங்கறத எங்க மகான்களுடைய அருமையான உபதேசமா நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க அலைப்பாயும் மனதை, தடுமாறுகின்ற மனதை, மந்த மனதை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வருவது அப்படிங்கிறது எப்படி நடக்கணும் அப்படின்னா, நீங்க நிகழ்வில் பயணம் பண்ணும்போது தான் சாத்தியமாகும். நிகழ்வில் பயணம் பண்ணும்போது மட்டும்தான் ஒருமுகப்பட்ட மனம் உண்டாகும். ஒருமுகப்பட்ட மனம் உண்டாகும் போதுதான் அது விருத்திகளற்ற மனம் என்பதாக பார்க்கப்படும். ஏன் விருத்திகளற்ற மனம் அப்படின்னா, இப்ப விருத்திகள்னா என்ன தெரியுமா? நம்ம எண்ணங்களை எழுச்சிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது விருத்திகள். எப்படின்னா பாருங்க, இப்ப நம்ம சாப்பிட உட்காருவோம். சாப்பாட்டுல கவனம் இருக்காது. அந்த குழம்பு சூடு பண்ண வச்சேன், அது இதாயிடுச்சா இல்லையா? அப்புறம் அத ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா, அது நான் முடிக்கவே இல்ல. துணி காய்ஞ்சிருக்குமா இல்லையா? இப்படின்னு கண்ட கற்பனைக்குள்ள போகும் பாருங்க பெண்களுக்கெல்லாம்.
ஆண்களுக்கும் அப்படிதான். அந்த வேலையை செய்யும்போது அங்க நினைவு இல்லாம வேற வேற பாஸ்ட் டென்ஸ்க்கோ அல்லது ஃபியூச்சர்க்கோ போயிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த மாரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனசுல அந்த நிகழ்வுல பயணம் பண்ணாம, கடந்த காலத்தையும், எதிர்காலத்திலயும் ஏதேனும் ஒரு விஷயம். அது நீங்க ஏதோ பயங்கரமான விஷயத்த திட்டமிட்டெல்லாம் செய்ய வேண்டாம். கடந்த காலம்னா, நான் 1947ன்றலாம் நான் சொல்லவே வரல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தத நீங்க சிந்தனை பண்ணாலும் கடந்த காலம் தான். அடுத்தது என்ன செய்ய போறேங்கிறத நீங்க சிந்தனை பண்ணாலும் அது எதிர்காலம் தான். நீங்க எதிர்காலம்னா, இன்னும் நான் 10 வருஷம் கழிச்சு நான் அப்படி பண்ண போறேங்கிறத நான் இப்ப திட்டமிடுறது கிடையாதுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்படி நான் சொல்ல வரல. நீங்க 10 வருஷம் கழிச்சு திட்டமிடுறத பத்தியே நான் பேசல. 10 நிமிஷம் கழிச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கங்கிறத இப்ப நீங்க சிந்தனை பண்ணாலே அது எதிர்கால சிந்தனை தான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்க இப்ப சிந்தனை பண்ணாலும் அது கடந்த கால சிந்தனை தான். அப்ப இங்க கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற 3 விஷயத்த நீங்க எப்படி ஒருங்கிணைக்க முடியும்னா, அப்பப்ப நிகழ்காலத்திலேயே பயணம் பண்ணும்போது, அந்த நிகழ்வே என்ன பண்ணும்னா, உங்கள ஆட்டோமேட்டிக்கா கடந்த காலத்துக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்கள எதிர்காலத்துக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க கடந்து போயிட்டே இருப்பீங்க. எதிர்காலத்தை நோக்கி வந்துகிட்டே இருப்பீங்க. நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இங்க நீங்க எதுவுமே செய்யல. தானாவே பிரபஞ்ச நியதியில அது நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த நிகழ்வ நீங்க எங்க செய்றீங்க? உங்கள வச்சு அது செஞ்சுகிட்டு இருக்கு. அப்ப அது ஈஸ்வர சித்தம், அது ஈஸ்வர மனம் அப்படிங்கிற தெளிவோட அந்த காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு பேரு தான் ஈஸ்வர செயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இறைவனுடைய செயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அது இறைவனுடைய செயல்ங்கும்போது இங்க நீங்க யாருங்க? அவனுடைய ஒரு கருவியா தான் இந்த உடலையும், மனசையும் அவன் வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறான்னு புரிஞ்சு போயிட்டா, நீங்க இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்ட விட்டு, அந்த பேருணர்வு தன்மைக்குள்ள நுழைஞ்சிருவீங்க. அப்ப அதுதான் ஈஸ்வர சக்தி, ஈஸ்வர நியதி. அங்க இங்க நான் எதுவும் செய்யல, நான் எதையும் அனுபவிக்கல. இங்க என் செயலாவது ஒன்றுமில்லை. எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற தெளிவு மனசுக்கு கிடைச்ச உடனே, அந்த மனம் என்ன பண்ணும்? தன்னுடைய தனித்துவ அடையாளங்களை இழந்துடும். அப்ப அது ஈஸ்வர மனமா மாறும். அதுதான் காஸ்மிக் மைண்ட், யுனிவர்சல் மைண்ட். அந்த நிகழ்வை நீங்க அனுபவமாக்குற அந்த நிலை உங்களுடைய வாழ்க்கை உங்கள் வசப்படும். ஏனென்றால் உங்கள் மனம் உங்கள் வசமானால் உங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும். அப்ப உங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும்னா அது எப்படிங்க? இந்த உலகமே உங்கள் வசப்படும்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. ஒட்டுமொத்த பிரபஞ்ச வாழ்க்கை. அப்ப இந்த உலகமே உங்கள் வசப்படும்னா என்ன? நீங்க இந்த நிலையில இருந்து வாழ்ந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லோரும் உங்களை விரும்புவாங்க. ஏன்னா எல்லோரும் நீங்களே தான். அந்த நிகழ்வுக்குள்ள நீங்க வரும்போது உங்களை எல்லோரும் நேசிப்பார்கள். அது தானாகவே இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி என்ன பண்ணும்னா, உங்கள அவங்களோட ஒருங்கிணைச்சிடும். அது தானாவே நிகழ்ந்துடும். அப்ப உங்க மேல ஒரு அன்பு, அலாதி பிரியம், அப்படி தானா எல்லாருக்கும் அந்த நேசம் அதெல்லாம் உருவாகிறது எப்படி? அது மனம் கடந்த உணர்வு நிலை பரிமாணம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நீங்க மனதளவுல சிக்கிக்கிட்டு இருக்கும்போது பேதமை புத்தி இருக்குல்ல, நான் வேறு, அவன் வேறு, அவள் வேறு அப்படிங்கிற அந்த இருமை நிலை என்ன பண்ணும்? ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணும். அப்புறம் அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி, விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற இருமை நிலையை மேலோங்க வைக்கும். அப்ப இதனாலதான் நம்ம மற்றவர்களிருந்து மாறுபட்டு காணப்படுவது மட்டும் இல்லாமல், மற்றவர்களால் நாம் விருப்பு வெறுப்புக்குள்ள மாட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் தள்ளப்படுறோம். அப்ப இந்த புரிதல் நம்ம கிட்ட மேலோங்கி நாம இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல பயணம் பண்ணும்போது, இங்க நாம் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு தான் ஒருமுகப்பட்ட மனம் அப்படின்னு இங்க நம்ம புரிய வைக்கிறதுக்காக சொல்றோம். அப்ப அந்த ஒருமுகப்பட்ட மனதை நீங்க இப்படி தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்கு நம்ம தான் நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லுவோம். எப்படின்னா, இப்ப ஒரு குளத்துல தண்ணி இருக்கு. இப்ப அந்த குளத்துல போய் நீங்க கைய கழுவுறீங்க. திடீர்னு உங்க கையில இருந்த மோதிரம் கலண்டு அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுங்க. இப்ப குளத்துல தவறி விழுந்த அந்த மோதிரத்தை நீங்க பார்க்கணும்னா, அந்த நீர் எப்படி இருக்கணுங்க? சலனம் இல்லாம இருக்கணும். அந்த நீர் களங்கம் இல்லாம அப்படியே தெளிந்திருந்தா, அந்த குளத்துக்குள்ள அந்த மோதிரம் எங்க கிடக்குது அப்படின்னு உங்களால பார்த்து கைய விட்டு எடுத்துடலாம். அதுவே அந்த நீர் கலங்கி சேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அந்த மோதிரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? கையை விட்டு கழண்டு போன மோதிரம் எந்த இடத்துல கிடக்குதுன்னு உங்களால அந்த கலங்கிய நீர்ல பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப நீங்க அந்த மோதிரத்தை எடுப்பதற்கு காலதாமதம் ஆகும். கையை விட்டு அலசி, அப்புறம் அதை அப்படியே கலக்கி, இன்னும் நீரை கலங்கடிச்சு, அந்த நீரை நார வச்சு, அப்புறம் நீங்க அந்த மோதிரத்தை கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காம போனால் போலாம். இப்படிதானே நடைமுறை உண்மை. இந்த உதாரணத்தை அப்படியே எடுத்துக்குங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறது சொல்றேன். அப்ப குளத்தில் தவறி விழுந்த மோதிரத்தை நீங்கள் எடுக்க வேண்டுமானால், அந்த நீர் களங்கம் இல்லாமல் தெளிந்து இருப்பது போல, மனதுக்குள்ள இருக்கிற அந்த தூய அறிவாகிய இறைவனை பிரகாசிக்க வைக்க வேண்டுமானால், இதுதான் பாயிண்ட். அப்ப இறைவன் நமக்குள்ள
இப்படித்தான் இயங்கிட்டு இருக்கிறான். மனம்ங்கிற ஒரு ஊடகத்தின் வழியா இயங்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அது அவனுடைய பிரதிபிம்ப வெளிப்பாடு. ஆத்மா அப்படிங்கிற அந்த தூய அறிவு வந்து இங்க மனதின் மூலமா பிரகாசித்துக் கொண்டிருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அதுதான் இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுது. எப்படி இந்த பருவுடலை உண்டாக்கி பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில பஞ்ச புலன்களையும் உண்டாக்கி, கண்கள், காதுகள், நாக்கு, மூக்கு என்ற பஞ்ச புலன்களையும் உண்டாக்கி இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை அனுபவமாக்குகின்ற அந்த அரிய விஷயம் எப்படி நடக்குது ஆத்மாவுக்கு? த்ரூ திஸ் பாடி அண்ட் மைண்ட். இந்த உடல் மனம் சார்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கு. அந்த நிகழ்வுல ஆத்மாவை அனுபவம் ஆக்க வேண்டுமானால் மன தூய்மை மிக மிக அவசியம் என்ற அடிப்படையில இங்க மனம் சலனமற்று இருந்தால், களங்கமற்று இருந்தால், நிகழ்வில் பயணித்தால் அந்த இருப்பை நீங்க அனுபவமாக்க முடியும். அந்த இறைவனோடு இரண்டர கலந்து விட முடியும். அதுதான் இங்க ஜீவ பிரம்ம ஐக்கியம். அதுதான் இறைவனோட இணைவது. அறிவோட, தூய அறிவோட மனம் கலப்பது. அப்ப அந்த நிலை நீங்க அனுபவம் ஆக்குறது தான் இந்த மாதிரி குளத்து நீருடைய ஓமானத்தை நம்ம சொல்றோம். ஏன்னா குளத்து நீர் தான் மனசு. மோதிரம் தான் இப்ப நீங்க காணுகின்ற உலகம். மோதிரம் வந்து பார்க்கணும், நல்லா பார்க்கணும், தெளிவா பார்க்கணும்னா அந்த நீர் தெளிவா இருக்கணும் இல்ல, அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த குளத்து நீர் தெளிவா இருந்தா மோதிரம் தெளிவா தெரியும். குளத்து நீர் கலங்கி இருந்தா மோதிரம் தெரியாது. அப்ப மனம் கலங்கி இருந்தா உலகம் கலங்கலா தெரியும். அப்ப உலகத்துல உங்களுக்கு பாக்குறவன் எல்லாம் கெட்டவனா, மோசமா, முரட்டுத்தனமா, அப்படியே உங்களுக்கு என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் மனதுக்குள்ள இருக்கோ அது பூரா எடுத்துக்கோங்களேன். அது பூரா உங்களுக்கு இப்படிதான் உலகம் விரியுது அப்படின்னா, அப்ப உங்க மனசு அப்படிதான் கலங்கி இருக்கு. அந்த கெட்ட விஷயங்களை உள்வாங்கி அதுல சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு பாக்குறவன் எல்லாம் கெட்டவனா தெரியறான், நெகட்டிவா தெரியற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பிடிக்கல. உலகத்தின் மீது வெறுப்பு வருது. அப்ப என்னன்னா மனம் அந்த அளவுக்கு கெட்டு கலங்கி கிடக்குது. அப்ப அந்த மனம் எப்ப இந்த மாதிரி விஷயங்களை இப்ப புரிஞ்சுக்கிட்டு, இப்போ இந்த மனதினுடைய 5 பரிமாணங்களை, அலைப்பாயும் மனம், மந்த புத்தி மனம், தடுமாறுகின்ற மனம், ஒருமுகப்பட்ட மனம், விருத்திகளற்ற மனம் அப்படிங்கிற 5 நிலையில நீங்க முதல்ல ஒருமுகப்பட்ட மனதுக்கு வரும்போது மட்டும்தான் அது விருத்திகளற்ற மனமாக மாறும் அப்படின்னு எப்படி சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது அப்படின்னா, இப்ப விருத்திகளற்ற மனம்னா இந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாத மனம். அப்ப எப்படிங்க அது சாத்தியமாகும்? அப்ப நான் எப்படிங்க வாழ்க்கையை வாழ்றது? மனம் விருத்திகளே இல்லைன்னா நான் எப்படிங்க இயங்க முடியும்? இப்ப நான் சமைக்கணும்னா கூட நான் யோசனை பண்ணி தானங்க இன்னைக்கு வந்து ரசம் வைக்கலாமா இல்ல கூட்டு வைக்கலாமான்னு நான் யோசிக்காம எப்படிங்க அந்த பொரியல் சமையல்லாம் செய்ய முடியும்? விருத்திகளே இல்லாம விவகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, விருத்திகளற்ற மனம்ங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத வச்சுதான். இப்ப ஒருமுகப்பட்ட மனதுல நீங்க காரியத்தை செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் விருத்திகளற்ற மனம்னு அடுத்த பரிமாணத்தை காட்டி கொடுக்கும். ஏன்னா விருத்திகளற்ற மனம்ங்கிறது என்னன்னா, இங்க விவகாரத்தை நீங்க செய்யலையே, உங்களை வச்சு அது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த நிகழ்வுல நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க சாம்பார் வைக்கணும்னா சாம்பாரை பாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சாம்பார் ரெடி ஆகுது. அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு புத்தகம் எழுதணும்னா எழுதிக்கிட்டே இருக்கீங்க, புத்தகம் ரெடி ஆகுது. இந்த மாதிரி நீங்க உலகத்துல என்னென்ன பண்றீங்களோ, எவ்வளவு விவகாரங்கள் வேணா பண்ணுங்க. அந்த நிகழ்வுல பண்ணிக்கிட்டே இருந்தா அது ஒருமுகப்பட்ட மனதுல அந்த காரியம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த காரியம் உங்களை கருவியா வச்சு உடம்பையும் மனசையும் கொண்டு ஈஸ்வர காரியமா மாறும். அப்ப அங்க வந்து இங்க உங்களுடைய எண்ணங்கள் அது எதுவும் நடக்கல. அதுக்கு பேர் தான் விருத்திகளற்ற மனம். அப்ப அது ஈஸ்வரன் நிகழ்வுல நடக்குது. அப்ப ஈஸ்வர விருத்தி, ஈஸ்வர மனம் அப்படிங்கனால அதுல உங்களுக்கு பாதிப்பு இல்ல. ஏன்னா நீங்க அதுக்காகத்தான் இங்க படைக்கப்பட்டிருக்கீங்க. உங்க உடம்பும் மனசும் ஒன் ஆஃப் த டூல்ஸ் தானே அந்த இறைவனுக்கு, ஈஸ்வரனுக்கு. அப்ப உங்களை வச்சு இந்த உலகத்துக்கு இப்படி ஒரு விவகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறான். அந்த விவகாரத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஈஸ்வரத்தன்மையோட நீங்க இயங்கும் போது நீங்க எதை வேணா செய்யலாங்க. அந்த செயல் வந்து உங்க செயல் கிடையாது, ஈஸ்வர செயல், அவ்வளவுதான். நீங்க வந்து ஏதோ நான் ஆன்மீக பணி செஞ்சாதான் இறைவனை நெருங்க முடியும், வேற ஏதாவது வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா இறைவனை நெருங்க முடியாது அப்படின்னு யார் சொன்னா? அப்படி கிடையவே கிடையாது. நீங்க எது செஞ்சாலும் நீங்க இறைவனோட தான் செய்றீங்க, இறைவனோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. அது இறை காரியமா தான் செய்றீங்க. ஆனா தெரியாம செய்யறதுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுக்கும் இந்த வித்தியாசம் வந்து விட்டா உங்களுக்கு செய்கின்ற செயல் விளைவுகள் எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணமாக மாற்றப்படும், ஈஸ்வர அர்ப்பணமாக மாறும். அது கர்ம யோகமாக மாறும். அப்ப அங்கதான் நீங்க வந்து அந்த உயர் பரிமாண அறிவை அடைந்ததற்கு அடையாளம் என்று இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுவதுதான் மனமடைந்த உயர் பரிமாணம் என்று நாம பார்க்கிறோம். அதை விட்டுட்டு நீங்க இந்த மனதை பத்தி பேசும்போது அது கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு அப்படி இப்படின்னு போட்டு குழப்பிக்கிட்டு அப்புறம் அதை வந்து நான் யூனிவர்சல் லாக்குள்ள கொண்டு வரேன், அப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள கொண்டு வரேன், அப்புறம் நான் உட்காந்துக்கிட்டு இப்ப நான் வந்து ஒரு பெரிய பொருள் அடைய போறேன். யூடியூப்ல எல்லாம் போட்டுருவானுங்க, பயங்கரமா போட்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கானுங்க.
சீக்ரெட்னு ஒரு புக்கு வந்து பல மில்லியன் கணக்குல வித்துது பாத்தீங்களா? அந்த புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புக்ல இருந்து ஏகப்பட்ட புருடாக்களும் வந்துடுச்சு. அந்த புக்ல இருந்து எடுத்து ஆளாளுக்கு ஒவ்வொரு கதை விட்டுக்கிட்டு அந்த யூடியூப்ல போட்டுக்கிட்டு அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க நினைத்ததை அடையலாம். நீங்க பிரபஞ்சத்தோட பேசுங்கள். இந்த பிரபஞ்சத்தை சாதிச்சிடலாம். அப்படி இப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி உங்களுடைய வீக்னஸ் புரிஞ்சுக்கிறாங்கல்ல. இப்ப நம்முடைய பெரும்பாலான வீக்னஸ் என்ன? நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பொருளாதார பிரச்சனை. ஏங்க எனக்கு பணமே இல்ல. பணம் வந்தா பரவாயில்லன்னு நினைச்சுட்டு இருப்பான். உடனே அவன் சொல்லுவான், நீங்க பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் கொடுத்து விடும்பான். இன்னொருத்தருக்கு என்ன பிரச்சனைன்னா, அவருக்கு வந்து நோயாளி. அவருக்கு உடம்புல நோய் இருக்கு. அவர் அந்த நோயிலிருந்து விடுபடுறது தான் அவருக்கு முக்கிய நோக்கம். அவருக்கு பணமெல்லாம் செகண்டரி. அவருக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னா, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுபடணுங்க. அப்ப அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். அது உங்கள் நோயிலிருந்து விடுவித்து விடும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அப்ப இத நீங்க புரிஞ்சுகிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட போயி, என்ன நோயிலிருந்து விடுவிச்சுடு, என்ன நோயிலிருந்து விடுவிச்சுடு, நான் இதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன விடுவிச்சுடுன்னு சொல்லிட்டு தவம் பண்ணிக்கிட்டோ, தியானம் பண்ணிக்கிட்டோ இப்படியே உட்கார்ந்திருந்தீங்கன்னா, அது எப்படிங்க விடுவிக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஒன் ஆஃப் த பார்ட்டிகிள். இந்த யுனிவர்சல்ல நீங்களும் ஒரு அங்கம் தான். நீங்க யுனிவர்சலுக்கு வேறாவே இல்ல. நீங்க வேறா இருக்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, நீங்க அதுகிட்ட போய் பிரேயர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது எப்படி? இப்ப நம்ம வீட்லயே நம்ம பிச்சை எடுக்கிற மாரி. எப்படின்னா, இப்ப நீங்க வீட்ல அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மகன் இருக்கிறான். இப்ப மகனுக்கு பணம் வேணும். அம்மா எனக்கு பணம் குடும்மா, பணம் குடும்மான்னு பிச்சை கேட்கிற மாரி ஆயிடும் அது. அது மகனுக்கு உரிமை அது. உரிமைக்கும், பிச்சைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப அம்மா கிட்ட பணம் குடு அப்படின்னு கேட்டா, அம்மா உடனே எடுத்து குடுத்தா அது உரிமை. அம்மா நீ பணம் குடுக்குறியா? இல்ல இங்க எடுத்துட்டு போட்டுமா? அப்படின்னு அவன் அங்க இருக்கிற பணத்த அவன் எடுத்துட்டு போறதே உரிமை. அம்மாங்கிறதுனால. பக்கத்து வீட்ல போய் அப்படி எடுக்க முடியாதுல்ல. பக்கத்து வீட்ல போய் பணத்த எடுத்துட்டு போனா திருட்டாயிடும். ஆனா தன்னுடைய வீட்ல இருக்கிற பணத்த தான் எடுக்கிறது வந்து உரிமை. அப்ப அது மாரி இங்க நம்ம கேட்டு பெறுவது, உரிமையில் பெறுவதுங்கிற 2 வித்தியாசம் இருக்குல்ல. அத புரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க பிரபஞ்சத்திடத்துல வந்து நீங்க பிச்சை கேட்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது குடுக்காது. ஏன்னா உங்கள பிச்சைக்காரனாவே பார்க்கும். அப்ப 2வது நீங்க வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய முன்னேற்றத்த கண்டு வெறுக்கிறீங்க பாருங்க. அதனால நீங்க அந்த விஷயத்துல விருப்பப்படலங்கிற மாரி அது பார்க்கும். இங்க யுனிவர்சல் சிஸ்டம் எப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த வந்து நான் தான் எல்லாமா இருக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனம் தான் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் ஊடுருவி இயங்கிட்டு இருக்கு. இப்ப என் மூலமா சில காரியங்கள நடத்துது. அவன் மூலமா சில காரியங்கள நடத்திட்டு இருக்கு. அது நீதியில இருக்கு, நிகழ்வுல இருக்கு. அது அப்படியே நிகழட்டும் அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையானதெல்லாம் தானா வரும். அத நீங்க போய் கேட்டு பெற வேண்டியது கிடையாது. ஏன்னா, உங்க அப்பா, அம்மாவுக்கு உங்களுக்கு என்ன குடுக்கணும்னு தெரியும். பெத்த தாய்க்கு தன்னுடைய குழந்தைக்கு என்ன குடுக்கணும்னு தெரியும். அது மாரி பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கமா இருக்கிற உங்களுக்கு என்ன வேணுமோ அத குடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா, அதை கேட்டு பெறுவதில் ஏற்படுகின்ற சிக்கல நீங்களா உருவாக்கிக்கிறதுனால, இப்ப அப்பா விருப்பப்பட்டு ஒரு ரூ. 5000 கூட உங்களுக்கு செலவுக்கு குடுக்கலாம். ஆனா, நீங்களா அல்பத்தனமா போய் ஒரு ரூ. 500 குடுப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப நீங்களா போய் பணம் செலவுக்கு அப்பா கிட்ட கேட்கறீங்க. அப்பா ஒரு ரூ. 500 குடுப்பா அப்படின்னு தாய்கிட்ட தலைய சொரிஞ்சுக்கிட்டே போய் நீங்க அப்பா கிட்ட காசு கேட்கறீங்கன்னு வைங்களேன். அப்பா ஒரு ரூ. 500 குடுப்பா. சரி இந்தாடா அப்படின்னு குடுக்குறாரு செலவுக்கு. வாங்கிட்டு போய் செலவு பண்ணலாம். ஆனா அப்பாவே ஒரு நல்ல மூட்ல இருக்காரு. இன்னைக்கு பையனுக்கு ரூ. 5000 குடுத்துடலாம். ஏதாவது நல்ல விதமா அவனுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. அப்ப அந்த ரூ. 5000 அவரா குடுத்தாருன்னா நமக்கு அதிக செலவுக்கு பணம் கைக்கு கிடைச்ச மாரி ஆயிடும்ல. ஒரு புரிதலுக்காக சொல்றேன். ஒரு உதாரணத்துக்காக. இது மாரி ஈஸ்வரன் என்ன பண்றான்னா, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் குடுக்க தயாரா தான் இருக்கிறான். ஏன்னா, ஒன் ஆஃப் த பார்ட்டிகிளா நீங்க இருக்கிறதுனால, அவனுடைய குழந்தைகளாக, அவனுடைய வைபவத்திலேயே நீங்கலாம் இருக்கிறதுனால, உங்க மனத வந்து அவன் கையாள்றதுனால, உங்க உடலையும் அவனே கையாள்றதுனால, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது பூரா அவன் குடுக்க தயாரா இருக்கிறான். ஆனா, அதை பெறுவதில நீங்களா சிக்கல உண்டாக்கிக்கிட்டு, நீங்க மாற்று கருத்துக்கள இறைவனுக்கு முரண்பாடா வைத்துக்கொண்டு, அப்புறம் அவன வந்து ஒரு எஜமானனாகவும், நீங்க அவனுக்கு கீழ ஒரு அடிமையாகவும் மாத்திக்கிட்டு, அப்புறம் நம்ம வீட்லயே நம்ம பிச்சை எடுக்கிற மாரி ஒரு நிலைய வருத்திக்கிட்டு, இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, இதுக்கு பேரு தான் அஞ்ஞானம், அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா, இங்க எல்லா ஆற்றலும் உங்களுக்குள்ளேயே இருக்கு. ஏன்னா, நீங்க ஈஸ்வர சக்தியின் ஒரு அங்கம்ங்கிறதுனால, நீங்க நினைப்பதை அடைய முடியும். ஆனா, நீங்க நிகழ்வுல பயணம் பண்ணும்போது மட்டும் தான். நீங்க ஏதோ திட்டமிட்டு செய்றேன், நான் வந்து உட்கார்ந்துகிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே நான் இந்த விஷயத்த சாதிக்க பார்க்கிறேன் அப்படின்னா, அப்படியெல்லாம் நடத்த முடியாது. அப்படி நடக்காது. ஏதோ 100ல ஒருத்தனுக்கு நடக்கும். அது வந்து காக்கா உட்கார்ந்து பணம் விழுந்த மாதிரி. இப்ப காக்கா உட்கார்ந்த உடனே அவ்வளவு பெரிய பழம் விழுந்துருமா? அது படுத்து விடுறதுக்கு தயாரா இருக்குது. அந்த நேரத்துல போய் காக்கா உட்காருது. அதனால அது விழுந்துருச்சு. அப்படி விழுந்தத வச்சுக்கிட்டு இந்த காக்கா என்ன நினைச்சுக்குதாமா, நான் பார் உட்கார்ந்து தள்ளி விட்டேன் அப்படின்னு நினைக்குது. அது மாரி இங்க நாம என்ன நினைச்சுக்கிறோம், நாம பாட்டு நானே தான் இத செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, இங்க நீங்க ஒண்ணும் செய்யறது இல்ல. எல்லாம் ஈஸ்வர நியதியில நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு.
அந்த நிகழ்வோட நீங்க பயணம் பண்ணுனா அதுக்கு பேரு ஒருமித்த மனசு, ஒருமுகப்பட்ட மனசுன்னு பேரு. 2வது அந்த நிகழ்வுல பயணம் பண்ணும்போது அதனுடைய செயல் விளைவுகள் உங்களை பாதிக்காது. அதனால பாவ புண்ணியம் உங்களுக்கு கிடையாது. 3வது அந்த ஒருமித்த மனமுகத்துல நீங்க அந்த காரியத்தை செய்யும்போது அந்த மனதுக்கு பேரு விருத்திகளற்ற மனம், எண்ணங்களற்ற மனம் என்று பெயர். எப்படிங்க எண்ணங்களற்ற மனம்? நீங்க எங்க எண்ணத்தை கொண்டு வந்தீங்க? இறைவன் உங்களை வச்சு செய்யறான். அப்ப அது நிகழ்வுல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க நான் சிந்திக்கிறதுக்கோ நான் செயலாற்றுவதற்கோ ஒண்ணும் இல்லைங்கிற நிலை உங்களுக்குள்ள உண்டானாலே அது எண்ணங்களற்ற மனம், விருத்திகளற்ற மனம்னு பெயர் பெற்றுமே தவிர, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ நான் உட்கார்ந்து எண்ணங்கள் எல்லாம் விட்டுடுறேன், ஒவ்வொன்னா அப்படியே கண்ணை மூடி விசாரம் பண்றேன், இந்த விவகாரம் எனக்கு வேண்டாம், இந்த விவகாரம் எனக்கு வேணும், இது எனக்கு சாதகமா இருக்கு, இது எனக்கு பாதகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஆராய்ந்து ஆராய்ந்து ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி எண்ணங்களுக்குள்ள ஊடுருவி ஊடுருவி நீங்க அந்த எண்ணங்களை விட பாத்தீங்க அப்படின்னா அந்த எண்ணங்களுடைய வலிமை இன்னும் அதிகமாகி அதிகமாகி உங்களை அவ்வளவுதான் மென்டலா மாத்திடும். ஏன்னா நிறைய பேர் அப்படித்தான் மென்டல் ஆயிட்டாங்க. அதாவது இந்த விசாரம்ங்கிற பேர்ல விவரம் தெரியாம போய் உக்காந்துக்கிட்டு மனதுல இருக்கிற குப்பையை பூரா கிளறிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிளறினா என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாருங்களேன். உங்க வீட்டுல குப்பை போட்டிருக்கீங்க ஒரு கூடையில, அந்த குப்பையை அப்படியே கொண்டு போய் வெளியே கொட்டுறது நல்லதா, இல்ல அதை கிளறி உள்ள என்ன இருக்குன்னு ஒவ்வொன்னா பார்த்துட்டு கொட்டுறேன் இருங்க, அதுல உள்ள நான் தக்காளி போட்டேன்னா வெண்டைக்காய் போட்டேன்னா அந்த கழிவுகள் என்னன்னு இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன்ட்டு போட்டு ஒரு குச்சி எடுத்து கிளறினீங்கன்னா நாத்தம் தான் அடிக்குமே தவிர நீங்க அதுல இருந்து எது நன்மையும் பெற முடியாது. அப்ப அது மாதிரி உங்க மனதுல ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான பதிவுகளை நீங்க விசாரம்ங்கிற பேர்ல இது மாதிரி ஆராய்ந்து கொண்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த மனசு என்ன பண்ணும்? குப்பைகளை கிளறின மாதிரி கிளறி உங்களை இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளிடும். அதுதான் மனப்பிறழ்வை உண்டு பண்ணும். அப்ப நீங்க மனநோயாளியா மாறுவதை தவிர வேறு வழி கிடையாது. அப்ப இங்க சாஸ்திரம் இப்படி சொல்லல, விசாரம்ங்கிறது இப்படி விவேகத்தினால புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லல. விவேகத்தினால விசாரித்து தெரிந்து கொள்வதுங்கிறது என்னன்னா இப்படி விசாரித்து தெரிந்து கொள்வது. சரியான வழிகாட்டுதலினுடைய மூலமாக குருமார்களுடைய வழியின் வந்தால்தான் இந்த விசாரத்தை நீங்க நடைமுறைப்படுத்த முடியும். அப்போ நம்முடைய சனாதன தர்மத்தில் வந்த சான்றோர்களில் ஒருவராக பதஞ்சலி முனிவர் இதை சொல்லி கொடுக்கிறார். வேற யார் சொல்லி தர முடியும்? ரோட்ல போயிட்டு இருக்க ஒருத்தர் கூப்பிட்டு உங்களுக்கு மனசை பத்தி கேட்டா சொல்லி கொடுத்துருவானா? அல்லது யூடியூப்ல ஒருத்தர் சொல்லி கொடுத்துருவானா? இல்ல நீங்க சினிமாவுல மனதை பத்தி கத்துக்க முடியுமா? அங்கெல்லாம் எதுவுமே கத்துக்க முடியாது. அப்ப மிக உயரிய ஞானிகள் பதஞ்சலி முனிவர் சொல்றாரு, மனம் என்பது 5 நிலைகளில் பரிமாணத்துக்கு வருது. அது அலைப்பாய்கின்ற மனம், மந்த புத்தி மனம், தடுமாறும் மனம், ஒருமுகப்பட்ட மனம், விருத்திகளற்ற மனம். அப்ப இந்த 5 முறையில நீங்க 3 நிலைகளை ஃபர்ஸ்ட் விட்டுறணும். அலைப்பாயும் மனத்தை விடணும், மந்த புத்தி உள்ள மனத்தை விடணும், தடுமாறுகின்ற மனத்தை விடணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ஒருமுகப்பட்ட மனத்துக்கு வரணும். அப்ப ஒருமுகப்பட்ட மனம் என்பது நிகழ்காலத்தில் நிகழ்கின்ற நிகழ்வை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற மனம். அப்ப அந்த நிகழ்காலத்தில் வருகின்ற நிகழ்வு நல்லதா கெட்டதா அதை பத்தி உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யுங்க, அதனுடைய பலன் பின்னாடி வரும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. எது நடந்ததோ அது இன்று நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். அவ்வளவுதானே பகவத்கீதை. பகவத்கீதை சிம்பிளா முடிச்சிடுச்சா இல்லையா? எது நடந்ததோ அது நல்லதான் நடந்ததுங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது நல்லதான் நடந்துகிட்டு இருக்கு, இனிமேல் நடக்க போறது நல்லதான் நடக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணுங்க? நிகழ்வுல நடக்கணும், அவ்வளவுதான். நீங்க நிகழ்வை விட்டுட்டு நீங்க எதிர்காலத்துக்கு போறதோ அல்லது கடந்த காலத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டோ இருக்கிறதுனால மாற்றம் நடந்து விடுமான்னா எப்படிங்க நடக்கும்? அது நடக்காது. ஆக மனதின் 5 நிலைகளில நீங்க ஒருமுகப்பட்ட மனம் என்பது நிகழ்வில் பயணிக்கின்ற மனம். விருத்திகளற்ற மனம் என்பது இங்கு நீங்கள் எந்த விவகாரமும் செய்யல, எந்த எண்ணங்களையும் எழுப்பல, எல்லாமே ஈஸ்வர நியதிக்குள்ள உங்களை வச்சு அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அது உண்மையில் விருத்திகளற்ற மனம். ஏன்னா அந்த மனதுல உண்மையா அதனுடைய விருத்தி இல்ல, ஈஸ்வர விருத்திகள் உங்க மூலமா வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அந்த நிகழ்வை நீங்க அப்படியே ஏற்றுக்கொண்டு பயணம் செய்தால் அதனால் வருகின்ற சாதக பாதகங்கள் உங்களை பாதிக்காத பொழுது, உங்களுக்கு பாவ புண்ணியம் சேராத பொழுது, இங்கு நீங்க உண்மையிலேயே யாருங்க? அந்த தூய அறிவாக பிரகாசிக்கின்ற சுயம் பிரகாச அறிவாக நீங்க மிளிரக்கூடிய நிலைக்கு உங்களை தானாவே கொண்டு போயிடும். அப்ப இதுதான் இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுகின்ற ஆழமான உண்மைகளை நாம உணர்ந்து கொண்டு இந்த மனதை பற்றி புரிந்து கொண்டு மகான்கள் காட்டிய வழியில் நாம பயணம் பண்ணணுமே தவிர மற்றவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு நம்ம வாழக்கூடாது என்று நான் சொல்லி இப்ப இன்றைய நேரம் கருதி நான் இந்த வகுப்பை நிறைவு செய்றேன். இன்னும் இதை பற்றி நம்ம விரிவாக அடுத்தடுத்த வகுப்புகளை பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.